எல்லாம் தெரிஞ்சவங்களே வந்து இன்னைக்கு கண்ணுல விட்டு விரல விட்டு ஆட்டக்கூடிய அரசியல் களத்துலதான் வந்து பல மூத்த தலைவர்களே வந்து ஆட்டம் கண்டு போற ஒரு அரசியல் களத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கொள்கை தெளிவே இல்லாம தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை மட்டும் நம்பி இந்த ரசிகர் கூட்டத்தை வாக்கு வங்கியா நாம மாத்திருவோம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில அடுத்த எலெக்ஷன்லயே நின்னு உடனே நான் வந்து சிஎம் ஆயிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மெதப்புலையும் அந்த ஒரு கனவுலையும் வரக்கூடிய அரசியல்வாதிகள் மீது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அவருடைய நிலைப்பாடுகள் எதுலயாவது ஒண்ணுல தெளிவு இருக்கா, இல்ல ரொம்ப பின் பாயிண்டடா அவருடைய விமர்சனம் ஏதாவது ரொம்ப பின் பாயிண்டடா இருக்கா, ரொம்ப தெளிவா தரவுகள் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையே. சும்மா பொதுவாக ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மேடையை போட்டு ஒரு 4 பஞ்ச் டைலாக் பேசிட்டா எல்லாரும் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப சமீபத்துல நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டத்துல கூட அந்த ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பூத் கமிட்டிக்கு வந்த பெண் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்க அண்ணன் மாசா பேசினாரு, எங்க தலைவர் ரொம்ப மாசா பேசினாரு, திமுக காலி அப்படின்னுச்சு. அடுத்த கேள்வி கேட்கிறாரு ரிப்போர்ட்டர், என்னமா பேசுனீங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியலங்க. அவ்வளவுதாங்க அவங்களுடைய அரசியல் தெளிவு.